மீண்டும் சொல்றேன். சங்கீதம் 37:5 சத்தமா வாசிங்க. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாத வாக்குத்தத்தம் கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நல்ல கைகளை தட்டி, கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கவலைப்படாதீங்க. இந்த மாதத்துல கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அவன் உன் வாழ்க்கையில் என்னென்ன காரியத்துக்காக யோசித்து கொண்டிருக்கிறியோ, எந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறீங்களோ, எந்த காரியத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்களோ, எந்த காரியத்துக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறீங்களோ, ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையாக உன் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பல பேருக்கு பல காரியம். சில பேருக்கு வீடு கட்டணும்னு காரியம், சில பேருக்கு நம்ம வீட்டினுடைய காரியங்களை இந்த வருஷத்தில் செய்து முடிக்கணும் என்று சொல்லி சில காரியங்கள் இருக்கும். சில நேரத்தில் நம்முடைய குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு திருமண காரியங்கள் இருக்கும். இப்படி அநேக காரியங்களை இன்னைக்கு இந்த ஆண்டு துவக்கத்திலிருந்து நீங்கள் யோசித்து கொண்டே வந்திருக்கலாம், ஜெபித்து கொண்டே வந்திருக்கலாம். ஆனால் இந்த மாதத்தில் ஆண்டவர் கொடுக்கிறாரு, என் பிள்ளைகளே உங்கள் காரியங்களை நான் வாய்க்கப்படுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காரியங்களை வாய்க்கப்படுகிற தேவன் நம்முடைய தேவன். ஆமென். எந்த காரியமா இருக்கட்டும், சந்தேகம் மாத்திரம் பார்க்காதீங்க, சந்தேகப்படாதீங்க. ஆமென். சந்தேகம் மாத்திரம் படக்கூடாது. விசுவாசத்தோடு கூட வசந்தம் மீண்டும் படிங்க. உன் வழியை, அந்த வழியை என்ற வார்த்தை உங்கள் காரியம், உங்கள் வழியை. ஏதோ ஒரு காரியத்தை செய்வதற்காக புறப்படுறீங்க, ஏதோ ஒரு காரியத்தை செய்வதற்காக செயல்பட ஆரம்பிக்க போறீங்க. ஏதோ ஒரு காரியத்துக்காக நாம் ஜெபித்தது போல நான் ஒரு புதிய குடும்பத்தை நான் ஆயத்தப்படுத்தணும். ஆமென், அல்லேலூயா. ஆமென். நான் கைப்பிடித்து ஊழியத்தை பல இடங்களில் செய்யணும், அன்னைக்கு ஜெபங்கள் ஜெபிக்க வேணும், பல உதவிகளை செய்ய வேணும். இப்படி எந்த ஒரு காரியத்தை நீங்கள் திட்டமிட்டு இருந்தாலும் ஆண்டவர் சொல்றார், விசுவாசத்தோடு கூட நீங்க என்னை நோக்கி பார்க்கறதுனால, என் சமூகத்தில் இருப்பதனால கர்த்தர் சொல்கிறார், உன் காரியங்களை வாய்க்கப்படுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. பாருங்க, நம்ம வழியை நம்ம சொல்லிட்ட மாத்திரம் போதாது, யார் கையில ஒப்புவிச்சிடணும். ஆமா, சங்கீதம் சொல்றது போல 50:15 கர்த்தர் மேல் உன் பாரத்தை 55:22 கரெக்ட். சங்கீதம் 55:22 படிங்க. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, ஒப்புவி. ஆமா, ஒப்புவி. நீ உன்கிட்டே வச்சிருக்காரு உன் பிரச்சனைய. ஆமா, நீயே யோசித்து கொண்டு இருக்காத, அவர் மேல கொடுத்துரு. ஆண்டவரே, இந்த காரியத்தை நான் செய்யணும்னு விரும்புகிறேன், இந்த காரியத்தை செயல்படுத்தணும்னு விரும்புகிறேன், ஆனால் பல நாட்கள் நான் முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறேன், ஆனால் அந்த காரியங்கள் தடையாக இருக்கிறது, ஆனாலும் கர்த்தர் எனக்கு செய்வீங்க நம்புகிறேன். இப்போ நான் ஒப்புவிக்கிறேன், உங்கள் கையில் ஒப்புவிக்கிறேன். நன்மையானாலும் சரி, தீமையானாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நான் உங்கள் கையில் என்ன செய்கிறேன், ஒப்புவிக்கிறேன். கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஒப்புவி. எரேமியா 29:11 வாசிக்கும் போது அங்கே சொல்லப்படுது, எதிர்பார்த்திருக்கிற முடிவை அப்படி சொல்லப்படுது. படிங்க. எரேமியா 29:11 சொல்லுங்க. எரேமியா, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிறேன் நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஹல்லேலூயா. இந்த ஆண்டு துவங்கி எதிர்பார்த்துக்கிற காரியங்கள், இதுவரைக்கும் காத்திருந்த காரியங்கள் சரி நடக்கவே இல்லையே, அது நமக்கு நல்லாதான் நடக்காது போலயே அப்படின்னு நினைச்சு அவிசுவாசமான வார்த்தைகள் சொல்லாதீங்க. அது தீமைக்கு அல்ல, நன்மைக்கு ஏதுவான நினைவுகளே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க எதிர்பார்த்திருக்கிற முடிவு, உன் வழியை, உன்னுடைய செயல்பாடுகளை, உன்னுடைய பிரயாசங்களை, நீ எதை செய்ய வேண்டும் என்று வாஞ்சிக்கிற காரியங்களை யாரிடத்துல ஒப்புவி? கர்த்தரிடத்துல ஒப்புவி. இதான் முக்கியமான காரியம். கர்த்தரிடத்துல ஒப்புவி. அவங்க செய்வாங்க, இவங்க செய்வாங்க, இவங்க பண்ணுவாங்க, அவங்க பண்ணுவாங்க என்று சொல்லி நீங்க யாரும் என்ன செய்யக்கூடாது, நம்பவே கூடாது. வேதாகமத்தினுடைய நடுவு பகுதியில் நடுவசனம் சொல்லி கொடுத்தேன். என்ன வசனம்? 118 சங்கீதம் 8வது வசனம். நாசில சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பட்டுதலாக இருப்பது நலம். எனவே உங்க வாழ்க்கையை மனுஷனத்துல ஒப்புவிச்சிடாதீங்க.
யாரோ ஒருத்தர் இவங்க செய்வாங்க அவங்க செய்வாங்கன்னு ஒப்புவிச்சிடாதீங்க. எந்த ஒரு காரியமானாலும் சரி கர்த்தரிடத்துல ஒப்புவீங்க. ஹல்லேலூயா. கர்த்தரிடத்துல ஒப்புவி. அவர் மேல் நம்பிக்கையாயிரு. ஒப்புவித்தது மாத்திரமல்ல, சில வேளையில நாம் கர்த்தரிடத்துல ஒப்புவிக்கும் போது, நம்ம காத்திருக்கும் போது, சில வேளையில நம்முடைய இருதயம் சோர்ந்து போகிறது. சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒரு மாதிரி ஒரு வராந்திரது போல ஒரு ட்ரையா நம்ம மாறுறோம். என்னடா இன்னும் ஒரு காரியங்கள் நடக்கலையே என்று சொல்லி. ஆனால் வசனம் சொல்லுகிறது, நீ சோர்ந்து போகாமல், ஹல்லேலூயா, நீ சோர்ந்து போகாமல் ஜெபத்திலே காத்திரு. நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தருக்குங்க. ஒப்புவினா சும்மா இருக்கணும் அர்த்தம் கிடையாது. ஒப்புவிச்சுட்டு என் வேலையை பார்க்குறேன்னு அர்த்தம் கிடையாது. கர்த்தருக்கு ஒப்புவித்துட்டு நம்பிக்கையோடு கூட காத்திருக்கணும். ஹல்லேலூயா. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன். நம்முடைய தேவன் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன். அது மாத்திரமல்ல, வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது, கவனிக்கலாம். விசேஷமாய் பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு சம்பவங்கள் நடக்கிறது நான் பார்க்குறேன். 2 நாளாகும் 14ஆம் அதிகாரம் 2 நாளாகும் 14ஆம் அதிகாரத்தில் யூதா ஜனங்கள் தேசத்தில் ஒரு விதமான சமாதானம் இல்லாதபடிக்கு, சில காரியங்களை செய்ய முடியாதபடிக்கு தடைகளாக இருந்தார்கள். 7ஆம் வசனத்தை படிங்க. அவன் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளை அலங்கங்களை, கோபுரங்களை, வாசல்களை உண்டு பண்ணி தாழ்பாள்கள் போட்டு பலப்படுத்துவோமாக. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம், தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றான். அப்படியே கட்டினார்கள், அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. நல்ல கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி. ஹல்லேலூயா. அவர்கள் காரியம் வாய்த்தது. அதே கர்த்தர் தான் சொல்லுகிறார், உன் காரியங்கள் இந்த மாதத்தில் வாய்க்க. எதுவுமே நம்புறீங்க, எதுவுமே நம்புறீங்க, எதுவுமே நம்புறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர். ஆனால் அவர் கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ண வேண்டுமானால் உன் வழியை யாருக்கு ஒப்புவி? கர்த்தரிடத்துல ஒப்புவி, கர்த்தரிடத்துல ஒப்புவி. ஆமென். அவரே காரியத்தை வாய்க்கப்படும். 2 நாளாகும் 32 வசனத்தை படிங்க. 2 நாளாகும் 32:30. எஸ், ஹல்லேலூயா. இந்த எசேக்கியா கீயோன் என்னும் ஆற்றிலே அணை கட்டி அது தண்ணீரை மேற்கே இருந்து தாழ தாவீது நகரத்துக்கு நேராக திருப்பினான். எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்ந்தது. ஹல்லேலூயா. அவன் எசேக்கியா கர்த்தரை அறிகிற ஒரு ராஜா, கர்த்தரை அறிந்த ஒரு ராஜா. ஆனால் அவருக்கு விரோதமாய் பல சத்துருக்கள் சூழ்ந்து வந்தார்கள். யுத்த காலத்தில் பல விதங்கள் உண்டு. ஒரு ராஜ்யத்தை அழிப்பதற்காக எதிரிகள் செய்கிற பல திட்டங்கள் உண்டு. ஒன்று சுற்றி பாளையம் இறங்கி அவர்களை அழிப்பதற்காக பல திட்டங்கள் விடுவார்கள். சில கோட்டைகள் மூடப்பட்டிருந்ததுன்னா வெளியே எதிரிகள் நின்று கொண்டிருப்பாங்க, அவங்களை மொத்தமாக அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா போகிற உணவுகளை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இருக்கிற உணவை சாப்பிட்டு சில நாட்கள் கழித்து உணவுக்கு வழி இல்லாமல் செத்து போயிடுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா தண்ணி போகிற பாதையை கெடுத்துருவாங்க. தண்ணி போகிற பாதையை கெடுத்துட்டாங்கன்னா தண்ணி இல்லைன்னா அவங்க செத்துருவாங்க. இப்படி பல வகையில் அட்டாக் பண்ணுறது உண்டு. ஆனால் எசேக்கியாவுக்கு விரோதமாக வரும்போது எசேக்கியா முன்னாடி பண்ண பிளான் என்னென்னா, எதிரிக்கு தண்ணி கிடைக்கக்கூடாது. யாருக்கு? எதிரி ஒரு கூட்டமாய் கோட்டையை சுற்றி இருக்கும்போது எதிரிக்கு தண்ணி கிடைக்கக்கூடாது. ஆனால் உள்ளக்கிற ஜனங்களுக்கு எப்போவுமே தண்ணி வரணும் அப்படின்னு சொல்லி எசேக்கியா திட்டமிட்டார். அவன் உள்ள இருக்கவங்க எப்போதும் குறை இல்லாமல் இருக்கணும். ஆனால் எதிரி தண்ணி கூட கிடைக்காம அவன் செத்து போன இல்லைன்னா ஓடிடணும் அப்படின்னு எசேக்கியா பிளான் பண்ணி அவர் ஒரு காரியத்தை செய்தார். என்ன செய்தார்னா, கீகோன் என்னும் ஆற்றிலே அணை கட்டி அதன் தண்ணீரை மேற்கே இருந்து தாழ தாவீது நகரத்துக்கு நேராக திருப்பினான். தாவீது நகரம் எருசலேம். ஆமாம், அந்த எருசலேமில் அங்கே அவங்களுக்கு தண்ணி வரணும். ஆனால் எதிரி என்ன செய்யக்கூடாது, தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டு ஓடி போயிடணும்னு சொல்லி எசேக்கியா செய்தாரு. இப்படிப்பட்ட செயல்பாடை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருக்காக செய்கிற காரியங்கள், கர்த்தருக்காக எடுக்கிற முயற்சிகள், கர்த்தருக்காக படுகிற பிரயாசங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆனால் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, நம்பிக்கையாயிரு. நம்ம அந்த நம்பிக்கையை மாத்திரம் விட்டுறாத, விசுவாசத்தை மாத்திரம் விட்டுறாத. அவர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. தாமதித்தாலும் வரும். ஆமென். தாமதித்தாலும்
நான் நம்புறது கர்த்தராலே வரும். எனவே நம்பிக்கையோடு காத்திருங்கள். இந்த மாதத்தில் உங்கள் வீட்டின் காரியங்கள், ஊழியத்தின் காரியங்கள், உங்களுடைய பொருளாதாரத்தின் காரியங்கள், உங்களுடைய மன விருப்பத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவா. முழங்கால் நீங்க கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? எஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீ கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுங்க. எல்லா வாயில திறந்த ஆண்டவரே, நீ கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, நீங்க சொன்னீங்க ஆண்டவரே, இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்லி கொடுத்தீங்க ஆண்டவரே, என் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவா, என் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவா. நான் உண்மையை நம்பியிருக்கிறேன். இந்த மாதத்தில் என் வாழ்க்கையில செயல்படுகிற எல்லா செயல்பாடுகளை உமக்கு ஒப்புக்கொடுக்கிறேன். கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவா, கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவா. எசேக்கியாவின் காரியத்தை வாய்க்க பண்ணினவர், யூதாவின் ஜனங்களுடைய காரியத்தை வாய்க்க பண்ணினவர், அலங்கத்தை கட்டவும் கட்டி முடிக்கவும் வேண்டிய வழிவாசலை கர்த்தர் உண்டாக்கி அவங்க காரியத்தை வாய்க்க பண்ணின கர்த்தர். எஸ், ஹல்லேலூயா. எங்கள் காரியத்தை நாங்கள் கர்த்தருக்காக இருக்கிற முயற்சிகள், கர்த்தருக்காக செய்ய போற திட்டங்கள், கர்த்தருக்காக படுகிற பிரயாசங்களை கர்த்தர் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணி எங்களுடைய கண்ணீரை களிப்பாக மாற்ற பண்ணி எங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணி கர்த்தர் அவரை மகிமைப்படுத்த போற திருவிகளுக்காக கர்த்தருக்கு நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. அப்படி செய்வதற்காக நன்றி, அப்படி செய்து விட்டதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரியம் மறவாதே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவன் அன்பும் கர்த்தராகிய இயேசு கிருபையும் ஆவியானவருடைய அந்நிய ஐக்கியத்தை பாதுகாப்பும் இன்றும் என்று சதா காலம் நம் அனைவரோடு கூட உலகத்தில பரிசுத்தவான்களோடு கூட அவருடைய வருகை மட்டுமா என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. Thank you.